இப்போலாம் ரெகுலராக வந்து பாலாடை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கடையில் வாங்குறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் 1 லிட்டர் பால் டெய்லி எடுத்து வைக்கிறோமா, அதுலேருந்து ஆடையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சு 1 மந்த் கொட்டைமை எடுத்துக்கலான்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சிக்கன் எக் ஆம்லேட் தான். ஃபர்ஸ்ட்டு சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தோசை தவளை எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே ஃபுல்லாக வந்து சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட எக்கு அந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மதியத்துக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்றனா டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு செய்யறதுனால வந்து முன்னாடி நைட்டே வந்து வேர்க்கடலாம் உரிச்சு வச்சாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் காரக்குழம்புனா வேர்க்கடலாம் போடுவோம். அதனால் வேர்க்கடலாம் உரிச்சு தலையில் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயமே எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எப்படி இந்த காரக்குழம்பு செய்வீங்கன்னு மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சுண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நானே வைக்கிறது. நாளைக்கு ஷூஸில் பார்க்கலாம். அது வரைக்கும்